கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. ஒரு வீட்டில் கூரை இல்லைன்னா அந்த வீட்டுக்குள்ள வெயில், மழை, தூசி எல்லாம் வந்துடும். அதே மாதிரி தான் ஒரு வீட்டில் குடும்ப ஜெபம் இல்லைன்னா அந்த வீட்டில் பாடு, பிரச்சனை, கஷ்டம். எதிரியாகிய சாத்தான் வந்து அந்த குடும்பத்தையே அழிச்சிருவான். உங்க வீட்லயும் குடும்ப ஜெபம் இல்லைன்னா இன்னைக்கே ஆரம்பிச்சிருங்க. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? போர்க்காலங்களில் வெடிபொருளாக பயன்படுத்தப்பட்டதான் டைனமிக். இதை கண்டுபிடிச்சவர் தான் ஆல்பர்ட் நோபல். அவர் ஒரு நாள் நியூஸ் பேப்பர் வாசிச்சுட்டு இருந்தப்போ கண்ணீர் அஞ்சலின்னு போட்டு அவர் ஃபோட்டோ கீழே அவர் பேருக்கு அடைமொழியாக மரணத்தின் வியாபாரின்னு போட்டிருந்துச்சு. அதை பார்த்து அவருக்கு ரொம்பவுமே மனசு கஷ்டப்பட்டுச்சு. நான் அந்த டைனமிக்கை கண்டுபிடிச்சது பெரிய சாதனைன்னு நினச்சிட்டு இருக்கேன், ஆனால் மக்கள் என்னை இப்படியா பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து சமாதானத்துக்கு ஏதுவான நிறைய காரியங்களை அவர் செய்ய ஆரம்பித்தார். இதனாலவே அவர் பேரில் நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ், நோபல் பிரைஸ் ஃபார் சயின்ஸ்னு அநேக பிரபலங்கள் பெற்றிருக்காங்க, இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதே போலத்தான் மக்கள் நம்மளோட நற்கிரியைகளை பார்த்து தான் நம்மளுக்கு பெயரிடுவாங்க. முந்தைய காலங்களில் சீஷர்களுக்கு கூட கிறிஸ்தவங்கள்னு பேர் வந்துச்சு. ஏன் தெரியுமா? ஏன்னா ஏசப்பா போலவே அவங்க வாழ்ந்து காமிச்சதுனால. இன்றைக்கும் நம்ம எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களா இருக்கோம்னு யோசிச்சு பார்ப்போமா? என் பெயர் கிரேசி. ஒரு வேத புத்தகம், அதற்குள் 66 புத்தகங்கள், 39 பழைய ஏற்பாடு, 27 புதிய ஏற்பாடு, ஆகமங்கள் 5, ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். உபாகமம் என்பது உயிர்த்த தலைமுறைக்கு புதிய ஆகமம். மோசே எழுதிவிட்டு மோவாப்பிலே மரித்து விட்டான். ஒரு தலைவன் எழுப்பினான் யோசுவாவில், பல தலைவர்கள் எழுப்பினார்கள் நியாயாதிபதிகள். பின்பு ரூத்தின் கதையை வாசித்த பின்
போவாஸ் இருவரையும் நேசிக்கிறோம். ஆண்டவர் வேண்டாம் என்றனர், அரசர் வேண்டும் என்றனர். சவுல் கொஞ்ச காலம் நின்றார். தாவீது பல போர்களில் வென்றார். சாலமோன் அதை அனுபவித்து சென்றார். தொடர்ந்து ராஜ்யம் உடைந்தது. வடக்கு தெற்கு என பிரிந்தது. சிலர் உறவிற்கு கட்டுப்பட்டன, பலர் உறவில் இருந்து வெட்டுப்பட்டன. இதைத்தான் சாமுவேலிலும் ராஜாக்களிலும் வாசிக்கிறோம். எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் என யோசிக்கிறோம். இதுவரை நடந்ததை நாளாகவும் நினைவூட்டுகிறது. மறந்துவிடக்கூடாது என்று நமக்கு துணைவூட்டுகிறது. எஸ்ரா வேத ஆராய்ச்சியில் நனைந்தான். கட்டளைகளை போதிக்க முனைந்தான். நெகேமியா மதில்களை கட்ட விரைந்தான், மனங்களையும் கட்ட துணிந்தான். எஸ்தரை அழகை படைத்த காரணம் அவள் மூலமாய் யூதருக்கு நிவாரணம். செல்வத்தில் செலுத்தவன், சோதையில் குளித்தவன், முற்றிலுமாய் சகித்தவன், இறுதியில் சிரித்தவன். யோபு, உன்னை வாசித்தேன், கண்களை திறந்தேன், என் சிறு சிறு சோதனைகளை மறந்தேன். 150 அதிகாரத்தில் ஜெபம் இருக்கிறது, தபம் இருக்கிறது, துதி இருக்கிறது, எதிரிகளின் சதி இருக்கிறது, ஆடல் இருக்கிறது, மகிழ்ச்சியின் பாடல் இருக்கிறது, அறிக்கை இருக்கிறது, அழுகையும் இருக்கிறது, தீர்க்க தரிசனம் இருக்கிறது, கர்த்தரின் தரிசனம் இருக்கிறது. சங்கீதம், எவரும் எந்நேரமும் யெகோவாவிடம் நெட்ட ஏற்படுத்தப்பட்ட ஏணி. நல்லது எது, கெட்டது எது, மனிதனை தொட்டது எது, மனிதனை சுட்டது எது, சரி என பட்டது எது. நீதிமொழி, பலவற்றை மறந்து விட்டான், பின்பு முடிக்கவில்லை என்று எரிந்து விட்டான். முற்றும் மாயன பறந்து விட்டான், பலரது மற்றும் மாயன பறந்து விட்டான். பிரசங்கி முழுவதும் சாலமோனின் புலம்பல். அனுபவித்து விட்ட பிறகு ஐயோ அலம்பல். உன்னதமாயிருக்கிறது உன்னத பாட்டு, எவர் மனமும் மயங்கும் அதனை கேட்டு. இதற்கு பிறகு ஏசாயா முதல் தானியேல் வரை பெரிய தீர்க்கதரிசிகளின் தொகுப்புரை. தரிசனங்கள், பாரங்கள், ஐயோக்கள், யுத்தங்கள். பிறகு ஆறுதல், தேறுதல், நம்பிக்கையின் சட்டங்கள். ஏசாயா இந்த மாதிரி, எரேமியா வேற மாதிரி. யூதா சீர்கெட்டது, கர்த்தரிடத்தில் அது பேர் கெட்டது, நியாயம் திருப்பதனை தொட்டது, யூதா விழுந்து விட்டது. எரேமியா தொடர்ந்து புலம்புகிறான், யெகோவாவின் கோபத்தை விளம்புகிறான். எசேக்கியேல் கண்டது எருசலேமில் கண்டனம், தலைவர்கள் தவறு சென்றது ஓமைகளின் பிரகடனம். எங்கு பார்த்தாலும் பரபரப்பு. எகிப்தின் மீது நியாய தீர்ப்பு. புதிய காவல், புதிய மனம், புதிய கோவில், புதிய இடம். ராஜாக்களை அதிர்ச்சியில் ஆட்டி வைத்தவர், அக்கினியின் குளிர்ச்சியை கூட்டி வைத்தவர், சிங்கங்களின் வாயை பூட்டி வைத்தவர், எதிர்காலத்தை தானியேலுக்கு காட்டி வைத்தவர். செய்தவர் இமானுவேல், எழுதியவர் தானியேல். ஓசியாவில் வேசித்தனமும் தேவனுடைய உண்மையும், ஆமோஸில் வெட்டுக்கிளியும் தேவனுடைய தன்மையும். ஆமோஸில் நாம் படிப்பது கர்த்தரை காண்பதே சரியான பாதை. ஒபதியாவில் ஏதோம் துடிப்பது தேவனால் அவர்களுக்கு உபாதை. யோனாவின் மீன் துணிச்சல், மீகாவின் நீதிமான் துணிச்சல். நாகும் தேவருக்கு வேட்ட, ஆபகும் தேவனை நம்பிப்பாட்டு. செப்பனியா கர்த்தருக்கு செப்பனிடும் நாள். ஆகாய் ஆகா ஆலயம். சகரியா ஆவியினால் ஆகும், மாம்சத்தினால் அல்ல. மல்கியா கர்த்தர் மனம் நோகும், இதை எங்கே போய் சொல்ல. பழைய ஏற்பாடு முற்றிட்டு 400 வருடம் சுற்றிட்டு, பின்பு புதிய ஏற்பாடு பற்றிட்டு, வாதிகளின் கட்சிப்பு தொற்றிற்று. எம்பெருமான் இயேசுவின் பிறப்பு, வளர்ப்பு, மரிப்பு, உயிர்ப்பு, உயர்வு. இதுதான் மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான். இதை விசுவாசிக்கிறவன் பரலோகம் போவான், இதை விசுவாசியாத பாதாளத்திலே சாவான். அப்போஸ்தல ஊழிய ஆரம்பம். பூமி எங்கும் நற்செய்தி பேரின்பம். பவுலின் நிருபம் தொடங்குகிறது. இதில் 13 மடல்கள் அடங்குகிறது. ரோமர் மனித நீதி விளக்கம், தேவ நீதி அடக்கம். கொரிந்தியர் பவுலுக்கு தனிப்பட்ட வருத்தம், திருச்சபையில் திரளான திருத்தம். கலாத்தியர் பிரமாணங்களை விளக்கு, விசுவாசமே விளக்கு. எபேசியர் கிருபையினால் மீட்பு, நல்லது எதிர்பார்ப்பு. பிலிப்பியர் சங்கிலியின் சந்தோஷம், சிறையிலிருந்து சுவிசேஷம். கொலோசியர் வேண்டாம் உலக தத்துவம், வேண்டும் உன்னத தத்துவம். தெஸ்லோனிக்கியர் விசுவாச பொலிவு, தயாபரரின் வருகையின் தெளிவு. திமோத்தேயுக்கும் தீத்துவுக்கும் பணித்துரை, ஆலயம் நடத்தும் பரிந்துரை. பிலோமோனுக்கு சிறுவுரை, இயேசுவுக்கு பரிந்துரை. எபிரேயர் இயேசு சடங்குகளின் பிரதிபலிப்பு, மெல்கிசேதேக்கின் முறையிருப்பு, விசுவாச சாமவான்களின் அணிவகுப்பு, விசுவாச பயிலும் குடியிருப்பு. யாக்கோபு சொல்லை குறைத்துக்கொள், செயலை விதைத்துக்கொள். பேதுரு சிதறியிருந்தவர்களின் சிந்தையை சீர் செய்ய, பதறியிருந்தவர்களின் நெஞ்சங்களை நேசிய, இருமுறை வலை வீசினான், கிறிஸ்தவத்தை நிலை பேசினான். வெளிச்சத்தில் நட, விசுவாச அன்பில் நட, வார்த்தையில் நட. இது யோவானின் வேண்டுகோள், 3 மடலின் தூண்டுகோள். யூதா வீணர்களை குறித்த எச்சரிப்பு, விசுவாசை குறித்த உச்சரிப்பு. இறுதியாக வெளிப்படுத்தின விசேஷம். சபையின் நிலவரம், சர்வதேச கலவரம். ஆண்டவர் வருகை காற்று, 1000 வருஷ அரசாட்சி. பிசாசுக்கு அழிவு, அக்கினி கடலிலே அவன் அழிவு. ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருந்தால் பரலோகத்தில் தருணம், பேர் இல்லாதவருக்கு 2ஆம் மரணம். இறுதியாக புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேமில் இயேசுவுடன் வாழ்வோம். சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார்.
இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பகுதியிலே உனக்கு நிழலா இருக்கிறார். பகலிலே வேலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வருத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். இயேசுவின் செல்லங்கள். ஆத்ம பாரமே இல்லை. மேடையில் தான் ஆத்ம பாரம் இருக்குது, செயலில் ஒன்றும் கிடையாதுங்க. நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்ன, கிறிஸ்தவங்களுக்கு அறிவு ஜாஸ்திங்க, ஆனால் புத்தி கிடையாதுங்க. டாக்டருக்கு படிச்சுட்டு ஊசி குத்த தெரியாதவங்கன்னா டாக்டராங்க. இன்றைக்கி எல்லாமே ஊழியக்காரங்க தான், ஆனால் ஊழியம் செய்ய மாட்டாங்க. கிறிஸ்தவங்கன்னா ஆனால் கிறிஸ்துவ போல வாழ்ந்து காமிக்க மாட்டாங்க. பேர் விசுவாசி தான், ஆனால் விசுவாசமே இருக்காதுங்க. அவருக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. எனக்கு இத்தனாம் தேதிக்குள்ளே ஒரு அற்புதம் நடக்கும், நீ ஒப்பு கூடப்பா, அதுக்கு முன்னாடி உனக்கு அற்புதம் நடந்தால் இருக்கும். ஒருவேளை தாமதமாகுதா, தாமதமானாலும் தரமானதை ஆண்டவர் தருவார். இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு தொடக்கத்தை நீங்கள் செய்யுங்கள். அது ஜெப வாழ்க்கையாக இருக்கலாம், கொடுக்கிறதாக இருக்கலாம், ஊழியம் செய்கிற ஒரு சின்ன ஒரு தொடக்கமாக இருக்கலாம். ஆண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்வார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைக்கு உங்களுக்காக நான் ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு காரியத்தை என் உள்ளத்தில் உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். சின்ன தொடக்கம். எல்லாருடைய வாழ்க்கைங்க, நம்ம மனசில் நிறைய நினைப்போம், அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி ஊழியம் செய்யணும், இப்படி ஜெபிக்கணும், நான் இவ்வளோ மார்க்கு எடுக்கணும் படிக்கிறதுல, பிஸ்னஸில் இப்படி செய்யணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஒன்றுமே நடந்திருக்காது. அடுத்து கொஞ்சம் மாதம் கழித்து ஒரு வருஷம் கழித்து திரும்பி பார்த்தா நினச்சதெல்லாம் நடந்திருக்காது. ஏங்க, நீங்கள் நினச்சா மட்டும் போதாதுங்க, செயல்படணுங்க. ஒரு சின்ன தொடக்கம் வேணுங்க. பூமிக்குரிய வாழ்க்கையினாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் சிறிய தொடக்கம் கட்டாயம் வேணும். நான் ஒரு முறை ஆண்டுடைய சமூகத்தில் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஒரு வரி ஜெபங்க. உங்களுக்கு தெரியுமா ஒரு வரி ஜெபம்னா? ஏசப்பா காசு தாங்க ஒழித்து போவேன், இதான் ஜெபம். ஒரு வரி ஜெபம். காசு தாங்க ஒழித்து போவேன், காசு தாங்க ஒழித்து போவேன், காசு தாங்க ஒழித்து போவேன் சொல்லிக்கிட்டே இருக்குதுங்க. ஏன்னா முன்னாடி நான் முதல்ல ஊழியத்துக்கு வரும்போது என் பைபிளே கிடையாதுங்க. ஏசப்பா என் கண்ணீரை துடைச்சார், சாக கடந்து எனக்கு உயிர் கொடுத்தார். என் கண்ணீரை துடைச்ச ஆண்டவரை நான் சந்தேகப்பட்டு மறுதலிச்சிட்டேன். ஆனால் ஆண்டவர் என்னை கைவிடலை, என்னை தேடி வந்து எனக்கு முன்பாக அவர் அழுது கொண்டே இருக்கிறவராக காட்சி கொடுத்தார், தரிசனம் கொடுத்தார். என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறார். எதற்காக? ஜனங்கள் என்னை அறியலையே, என்னை இல்லாமல் எங்கோ போய் கொண்டு இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஜனங்களுக்காக அவர் அழுது கொண்டே இருக்கிறார். என் கண்ணீரை துடைச்சவர் கண்ணீர் வடிக்கிறார். அப்போ நான் என்ன செய்யணும்? அவருக்கு நான் ஏதாவது செய்யணும்ல. நான் ஊழியத்துக்கு கிளம்புனேன், ஊழியம் பார்க்க கிளம்புனேன். ஏசப்பாவுக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி நான் ஊழியம் செய்ய ஆரம்பித்தேங்க. எனக்கு அப்படி ஊழியம் செய்யும்போது என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும்னு எனக்கு விஷயம் தெரியாது. நான் ஊழியம் செய்கிறோம், எப்படி எனக்கு காசு வரும், எப்படி எனக்கு பணம் வரும். உங்களை போன்ற ஒருவர்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டு உள்ளங்களிலே பேசி, இந்த ஊழியத்திற்காக ஜெபி, இந்த ஊழியத்திற்கு உங்களால் என்ற காணிக்கை கொடுன்னு சொல்லி ஆண்டு உங்களுக்கு இறுதிய கதவை திறக்கணும். இவங்க வாலிபர் முகாம் வச்சுருக்கிறாங்க, இந்த முகாமிற்காக உன்னுடைய பிள்ளையின் பேரில் பொருதனையோடு காணிக்க கொடு, இப்படி ஆண்டவர் பேசினாதாங்க ஆண்டவர் தருவார், நீங்கள் கொடுப்பீங்க. எனக்குங்க கிறிஸ்தவங்க தான் எனக்கு காசு தரணுங்கிற விஷயம் தெரியாது. ஒரு கிராமத்தில்னா போய் நான் ஊழியம் செய்யும் போது ஒரு அம்மா 5 ரூபா காணிக்கை கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்ததே கோபம், பயங்கர மூஞ்சியில் திருப்பி எரிஞ்சிட்டேனே. என்ன பாட்டி, என்ன பிச்சைக்காரன் நினச்சிட்டிங்களா? ஏசப்பா அழுதுகிட்டு இருக்கிறார், என் கண்ணீரை துடைச்சவர் கண்ணீர் வடிக்கிறார். நான் அவர் கண்ணீரை துடைக்கணும்னு சொல்லி தான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். நீ என்ன காசு தர்றீங்க? அந்த அம்மா சொன்னாங்க, கணேசா நீ இப்படி வாங்கணும்டா, இந்த காணிக்கையை ஜோம் பண்ணி வாங்கி இதை உன் ஊழியத்துக்கு உன் தேவைகளுக்கு பயன்படுத்தணும். அதெல்லாம் எனக்கு வேண்டான்னு வந்துட்டேன். பிறகு தான் தெரியுது எனக்கு சோறு கிடைக்க மாட்டேது. ஓ மதத்தை பரப்புறதுக்காக நான் ஆக்கின சோத்து செடிக்கிட்டு நீ வராதுன்னு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. உனக்கு விளக்கு மாத்தாடி தான்னு சொல்லிட்டாங்க. என்னன்னே தெரில. அப்போ என்ன செய்யனே தெரில. ஒரு வாழைப்பழத்தை பார்த்தா எச்சி ஊருங்க. 1 ரூபா இல்லாமல் எவ்வளோ நாள் பசியில் அழுதுருக்கிறேன்.
இன்னும் பாருங்கள், நான் ரோட்டில் போகும்போது ரொம்ப பசிக்கும், சைக்கிளை ரோட்டில் நிறுத்திட்டு ஒரு காட்டுக்குள்ளே போய் ஒரு மரத்தடி கீழே பசிக்குதேன்னு உருண்டுருக்குறேங்க, அழுதுருக்குறேங்க. பிறகு தான் தெரியுது, ஓஹோ இவங்க கொடுக்குற காசெல்லாம் நம்ம ஜெபிச்சு வாங்கிக்கிறணும் போல் இருக்குது. அப்போ ஆண்டவர் அந்த அந்த காணிக்கையின் மூலியமாக என்னையும் போஷிச்சுக்கிடுவார். ஒரு எலியாவை போஷிக்கிறதுக்காக ஒன்றும் காகத்தை அனுப்புவார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். அது எலியாவுக்கு தான் அந்த யோக்கியம் இருக்குது போல் இருக்குது, அந்த கிருபை இருக்குது போல். இப்போ நம்ம பசியாக இருக்கோம்னா காகத்தின் மூலிமா அப்பமும் இறைச்சியும் வந்துருமா? அது எலியா. ஆனால் ஆண்டவர் அடுத்து என்ன, சாரிபாத்து விதவை வீட்டில் அவளுக்கு இருக்கிற சாகிறதுக்காக வச்சுருந்த கொஞ்சோன்னு எண்ணெய் கொஞ்சோன்னு அடைய எலியாவுக்கு கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அதன் நிமித்தமாக ஆண்டவர் எலியா போஷிக்கப்படுகிறாள். எலியாவுக்கு கொடுத்தது நிமித்தமாக சாரிபாத்து விதவை வீட்டில் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இந்த செய்தியை கேட்குற நீங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமாங்க? உங்கள் அற்புதம் உங்கள் கைகளில் தான் இருக்குது. உங்களுக்கு கஷ்டம் இருக்குது, கவலை இருக்குது, தரித்திரம் இருக்குதா, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். முதல்ல உங்கள் கையில் இருக்கிற கொஞ்சத்தை ஏசப்பா ஊழியத்துக்காக கொடுங்க. உங்கள் பாஸ்டர்கிட்ட கொடுங்க, ஊழியக்கார்ட்ட கொடுங்க, ஒரு மிஷனரி ஊழியத்துக்கு கொடுங்க. ஆண்டு உங்களுக்கு அற்புதம் நடக்குங்க. அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத ஆண்டவர். பாருங்கள், கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியுது, ஓஹோ நம்ம கிறிஸ்தவம் கொடுக்குற காணிக்கு வாங்கிக்கிறோம் போல இருக்கணும். அப்போ நிறைய பேர் எழுப்ப வேண்டியதானே ஏசப்பா. அதனால தான் ஒரு நாள் பார்த்தங்க, என்ன காசே வரமாட்டேன்னு ஒரு ஜெபம் பண்ணேன். காசு தாங்க ஒழித்து போவேன், காசு தாங்க ஒழித்து போவேன், காசு தாங்க ஒழித்து போவேன்னு சொன்னால் ஏசப்பா என்ன தெரியுமா சொல்கிறாரு, வேலை செஞ்சால் உனக்கு கூலி கொடுப்பேங்கிறார். வேலைக்காரன் கூலிக்கு பார்த்து நான் இருக்கிறேன். வசனம் தெரியாது, ஏசப்பா சத்தம் மட்டும் கேட்குது. என்ன வேலை? நம்மனா வெட்டி முறிக்கிற வேலையாங்க. சும்மா போய் ஒரு கிராமத்தில் போய் ஏசு உங்களை நேசிக்கிறார், ஏசு உங்களுக்கு அற்புதம் செய்வார், வியாதிஸ்தரை பார்த்தா ஒன்றும் இல்லை, ஏசப்பா நமங்க ஏசப்பா சுகப்படுத்துவார். வாய் பேசணுங்க, பேசுகிறதுக்கு ஆண்டவர் சம்பளம் கொடுக்குறாருங்க. இந்த செய்தியை கேட்குற நீங்கள் யாருனாலும் சரிங்க, பேசாமல் உங்கள் வேலை ரிசைன்மெண்ட்டு ஊழியத்துக்கு வாங்குங்க, நல்ல சம்பளம் கிடைக்குங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை போஷிப்பாருங்க. ஆமென். நான் அப்போ ஆண்டவர் நிறைய கொடுக்க வேண்டியதான்னு சொல்லி ஜோமன்னா, வேலை செஞ்சால் கூலி கிடைக்கும், வேலைக்கு போயிட வேண்டியதா அப்படின்னு ஒரு கிராமத்துக்கு வேலைக்கு போயிட்டேங்க. என்ன வேலை? ட்ராக்ஸ் கொடுக்குற வேலை, ஏசப்பா பற்றி சொல்கிற வேலை. பாருங்கள், அந்த கிராமத்தில் ஒரு தாயாரை ஆண்டவர் எழுப்பி ஒரு 1000 ரூபா காணிக்க கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. அப்போ எல்லாவற்றிற்கும் ஒரு தொடக்கம் வேண்டியது இருக்கிறது ஐயா. ஆண்டவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக, அவர் ஜீவிக்கிறவராகத்தான் அவர் இருக்கிறார். அந்த ஆண்டவரை நம்ம ருசி பார்க்கணும், அந்த ஆண்டவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும்னு சொன்னால் நம்ம கிளம்பி போகணுங்க, புறப்பட்டு போகணுங்க. நான் மாட்டுக்கு காசு எனக்கு வேணும்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே ஜெபிச்சுக்கிட்டே அழுதுகிட்டே இருந்தால் காசு வந்துடுமா? பாருங்கள், ஒரு முறை இதே போல் பார்த்திங்கன்னா, நான் நல்ல ஜோம் பண்ணிவிட்டு ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போகணுன்னு சொல்லி கிளம்புனா, எனக்கு இருக்கிற சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்புனா எங்கள் அம்மா வந்துட்டாங்க. மதத்தை பரப்புறதுக்கு நான் வாங்கி கொடுத்தேன் என் புருஷன் சைக்கிளை தொடக்கூடாதுன்ட்டாங்க. பயங்கரமாக வஞ்சி விட்டாங்க. என்ன செய்யுறது? அப்போ நான் சைக்கிளை தூக்கி எறிஞ்சிட்டேன். ஏசப்பா எனக்கு சைக்கிள் தருவார், இனிமேல் உன் சைக்கிள் வேண்டாம், ஒன்றும் வேண்டான்னு சொல்லிட்டேன். நான் போய் ஏசப்பாட்ட ஜோம் பண்ணேன். நம்ம ஏசப்பா தான் ஜோம் பண்ணால் பதில் கொடுப்பாரு. உங்களுக்கு நான் தெரியாதா? இந்த ஏசப்பா நான் ஜோம் பண்ணால் பதில் கொடுப்பான்னு யாருக்கு தெரியுதோ அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அல்லேலூயா. இப்போ இந்த செய்தியை கேட்குற உங்களுக்கு சந்தோஷம் இருக்குதா? இல்லையா? அப்போனா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஏசப்பா குறித்து சந்தேகம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ எலியாவை பாருங்கள், அவன் போய் ஒரு சவால் விடுறான். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்க, சவால் விடுறான். சரி அப்படின்னு சொல்லி முதல்ல அவங்கள ஜோம் பண்ண சொல்கிறான். அவங்க எல்லாம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்க பாட்டு ஜோம் பண்ணுறாங்க, கீரிக்கிறாங்க, ரத்தத்தை கீரிக்கிறாங்க, கத்துறாங்க, சத்தம் விடுறாங்க. ஒரு பதில் வரல, அக்கினி வரல. நம்மளால இவர் ஓரமாக போய் உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியான இவர் சும்மா இருப்பாரா? இவர் என்ன சொல்கிறாரு, கொஞ்சம் சத்தமாக கொஞ்சம் கூப்பிடுங்க. அவருக்கு தூங்கிக்கிட்டு இருப்பார். நக்கலை பார்த்தீங்களா? இன்னும் என்ன சொல்கிறாரு, அவர் ஆஃபீஸ் போயிருப்பார், ஏதாவது ஒரு அலுவல் வேலையை போயிருப்பாருங்கிறார். நக்கல் நையாண்டி அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காருங்க. அல்லேலூயா. ஏங்க இவனுக்கு ஒரு பயமே இல்லையா? இவன் ஒரு ஆள் தான் இருக்கிறான். அக்கடி வரலாட்டா இவன் தலையை சீவிடுவானுங்க, எல்லாரும் சேர்ந்து கும்மிடுவானுங்க. ஆனால் பாருங்கள், நம்மளால் பயப்பட மாட்டோம். ஏங்க இவனுக்கு தெரியுதுங்க,
நான் ஜோமன்னா ஏசப்பா கேட்பாருங்க. ஏசப்பா அக்னினால் பதில் கொடுப்பாருன்னு தெரியுது. அவன் அமைதியாக உட்கார முடியல, அவன் மாட்டுக்கு சந்தோஷமாக இருக்கிறான். இப்போ பாருங்கள், உங்கள் மத்தியில் பேசுகிற என் பேர் கணேசன் தான். எனக்கு எவ்வளோ தேவைகள் இருந்தாலும் எனக்கு தெரியுங்க, ஏசப்பா என்னை வெட்கப்படுத்தி 27 வருஷமாக என்னை ஏசப்பா வெட்கப்படுத்தலை, இனி வெட்கப்படுத்திடுவாருங்க. அவர் நேற்று இன்று என்று மாறாதவர் தானேங்க. அல்லேலூயா. நான் என் கூட நீங்கள் பழகி பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக தான் இருப்பேன். ஜெபிக்கும் போது அழுவேன், பிரசங்கம் பண்ணும்போது சில நேரங்களில் அழுகலாம், மீதி நேரங்களில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஐயா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு, நீ ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் மாறாதவராக தான் இருக்கிறார்ப்பா. அவர் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும்னு நினைக்கிறார். ஆனால் ஒன்றை என்ன எதிர்பார்க்கிற, ஒரு சின்ன ஒரு தொடக்கத்தை எதிர்பார்க்கிறார். நான் உங்களுக்கு ஒரு வசனம் வாசிக்கிறேன், கவனிங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 3 அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். ஆமென். இந்த செய்தியை கேட்குற சகோதரன் சகோதரியை, இந்த வசனத்தை பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு உங்களுக்கு நடுவில் எவ்வளோ கேப் இருக்குது. ஒரு கதவு தாங்க, கதவுக்கு பின்னாடி அவர் நிற்கிறார், கதவுக்கு இந்த சைடு நீ இருக்கிற. உன்ட்ட என்ன விரும்புகிறார்? சின்ன தொடக்கம், கதவை திறக்கணும். இப்படி கதவை என்ன செய்யணும்? திறக்கணும். கதவை திறந்தால் அவர் நிற்கிறார், அவர் உன் வீட்டுக்குள்ளே பிரவேசிப்பார், உன் கூட சேர்ந்து போஜனம் பண்ணுவார். எத்தனை அற்புதம் ஐயா! சிறிய தொடக்கம் தேவை இருக்கிறது. பாருங்கள், சைக்கிள் வேணும். இப்போ போய் நான் ஜோம் பண்ணேன், ஏசப்பா சைக்கிள் தாங்க ஊழித்து போவேன், சைக்கிள் தாங்க ஊழித்து போவேன், சைக்கிள் தாங்க ஊழித்து போவேன் ஜெபிச்சுட்டே இருந்தேன். நானும் 1 மணி நேரம் ஜெபிச்சுட்டு கதவை திறந்து பார்க்குறது. ஏன்னா வானம் பூமியவே 1 நிமிஷத்தில் ஆண்டவர் உண்டாக்கிட்டார். இவ்வளோ பெரிய வானம் பூமியவே உண்டாக்க முடியும், முடுக்கணும் சைக்கிளை ஏசப்பாவால் உண்டாக்க முடியாதா? அப்போ சைக்கிள் வந்துடுன்னு கதவை திறந்து பார்த்தா சைக்கிளை காணும். மறுபடியும் 1 மணி நேரம் ஜெபிக்கிறது, நல்ல அழுது ஜெபிக்கிறது, பாவரிக்கை பண்ணி ஜெபிக்கிறது. போய் சைக்கிளை பார்த்தா சைக்கிளை காணும். அந்நிய பாஷை மட்டும் பேசி ஜெபம் பண்ணி போய் கதவை திறக்கணும். நிறைய ஊழியக்காரங்க சொல்கிறாங்களே, அந்நிய பாஷை பேசிகிட்டே இருக்கணும், அற்புதம் நடக்கணும். நானும் அதே மாதிரி பேசி பார்த்தேன், அங்கே ஒன்றும் அற்புதம் நடக்கலை, ஒன்றும் சைக்கிளே வரல. நான் ஆண்டவர்கிட்ட கடைசி சோர்ந்து போய், ஏசப்பா எங்களை எல்லாம் நீங்கள் பொய் சொல்லாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பொய் சொல்கிறீங்க போல் இருக்கு, என்ன சைக்கிளை காண விசுவாசியம்னு எல்லாம் கூடன்னு சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்ட சோர்ந்து போய் ஜெபம் பண்ணா. ஏசப்பா சொல்கிறாரு, சைக்கிள் வேணும்னு சொல்லி இங்கேயே உட்கார்ந்துருந்தா எப்படா சைக்கிள் வரும்? நீ கிளம்பி போ, போகிற வழியில் உனக்கு சைக்கிள் மட்டும் இல்லை, உனக்கு என்னென்ன எப்பப்போ தேவையோ அதையெல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கேங்கிறாரு. ஆன் தி வே. அல்லேலூயா. நீ முதல்ல கிளம்பி போங்கிறாரு. ஆண்டவரே, நீங்கள் வேறு எப்பப்போ என்னென்ன தருவீங்களோ தாங்க, இன்றைக்கி அந்த சைக்கிள்காரன் ஸ்பான்சரை என் போகிற வழியில் நிறுத்திடுங்கன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு போனேங்க. 2 பஸ்ஸு மாறி ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்யணும். 2 பஸ் மாறி இப்படி கிராமத்துக்கு போகும்போது போகிறோம், எதுக்கு அங்கே ஒருத்தன் சைக்கிள் ஓட்டி வருவான் நினச்சி, ஐயோ சைக்கிள் வந்துருச்சுடா அப்படின்னு நினச்சி இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பேன். அவன் போயிடுவான் பாருங்க. உள்ளே போய் ட்ராக்ஸ் கொடுத்தேன் பாருங்க. எங்கே ஆத்ம பாரம் இருக்குது, நமக்கு எல்லாம் சைக்கிள் வேணும். இன்றைக்கி இருக்கிற நிறைய ஊழியக்காரங்களுக்குங்க அவங்களுக்கு பணம் வேணும். ஆத்மாக்கள், கிராமங்கள், வாலிபர்கள், சிறுவர்கள் எங்கெங்கே என்ன இருக்குது? ஆத்ம பாரமே இல்லை. மேடையில் தான் ஆத்ம பாரம் இருக்குது, செயலில் ஒன்றும் கிடையாதுங்க. நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்ன, கிறிஸ்தவங்களுக்கு அறிவு ஜாஸ்திங்க, ஆனால் புத்தி கிடையாதுங்க. டாக்டருக்கு படிச்சுட்டு ஊசி குத்த தெரியாதவங்கன்னா டாக்டராங்க. இன்றைக்கி எல்லாமே ஊழியக்காரங்க தான், ஆனால் ஊழியம் செய்ய மாட்டாங்க. கிறிஸ்தவங்கன்னா ஆனால் கிறிஸ்துவ போல் வாழ்ந்து காமிக்க மாட்டாங்க. பேர் விசுவாசி தான், ஆனால் விசுவாசமே இருக்காதுங்க. இப்படி இருந்தால் என்னங்க? நானும் பாருங்கள் அப்படிப்பட்ட பின்மாற்ற ஊழியக்காரனா ட்ராக்ஸ் கொடுக்கும்போது இயேசு ஒன்று நீங்கள் வாய் தான் பேசுது, ஹார்ட்டெல்லாம் ஜைக்கில் தேடுது, ஒன்றும் காணுங்க. மறுபடியும் நடந்து வந்து ஒரு பஸ் ஏறி இன்னொரு பஸ் ஏறி தான் எங்கள் ஊருக்கு வரும். 9:40க்கு பஸ்ஸுங்க. 9 மணிக்கு விருதுநகர் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டா, ஆண்டவரே 40 நிமிஷம் தான் இருக்குது, அந்த சைக்கிளை காணும், சைக்கிள்காரங்களை எனக்கு ஸ்பான்சர் பண்ண சொல்லுங்கள், கொண்டு வாங்க. 1/2 மணி நேரம் தான் இருக்குது, 1/4 மணி நேரம் தான் இருக்குது, 10 நிமிஷம் தான் இருக்குது, 5 நிமிஷம் தான் இருக்குது சொல்லிகிட்டே இருந்தேன். ஏன்னா ஏசப்பாக்கு நேரம் தெரியாது பாருங்கள். இப்படி தாங்க இருக்கேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா
அவருக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. எனக்கு இத்தனாம் தேதிக்குள்ளே ஒரு அற்புதம் நடக்கும், நீ ஒப்பு கூடப்பா, அதுக்கு முன்னாடி உனக்கு அற்புதம் நடந்தால் இருக்கும். ஒருவேளை தாமதமாகுதா, தாமதமானாலும் தரமானதை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. கடைசி 2 நிமிஷம் இருக்குதுங்க, எனக்கு நம்பிக்கை போயிடுச்சுங்க, இனி அவ்வளவுதான், சைக்கிள் கிடைக்காதுன்னு சொல்லி சோர்ந்து போய் நான் இருக்கிறேன். அப்போ ஒருத்தர் வர்றாரு, கணேசன் உன்னை காலையிலேருந்து உன்னை தேடிக்கிட்டு இருக்காண்டான்னு வந்து என் கை பிடிச்சி கூட்டு போய் சைக்கிள்களில் போய் ஒரு சைக்கிளை வாங்கி கொடுத்துட்டாருங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் சின்ன தொடக்கம், நான் பாட்டுக்கு எனக்கு சைக்கிள்னு வீட்டுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருந்தால் சைக்கிள் வந்துருமாங்க? இந்த செய்தியை கேட்குற சகோதரே, நீ என்ன அற்புதத்தை விரும்புகிற, அந்த அற்புதத்தை ஆண்டவர் தொடங்க போகிறார், உனக்கு தரப்போகிறார், ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆனால் உன்னிடத்தில் எதிர்பார்க்கணும் விசுவாசத்தை ஒரு சின்ன ஒரு தொடக்கம் தொடங்கினா போதும். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை செய்வன்? நீ தொடங்கி பாருப்பா, தொடங்கி பாருங்க. வாசல்படியில் கதவை திட்டுறாருங்க, நீ உன் வேலை என்ன? கதவை திறக்கணுங்க. இவ்வளோதாங்க கதவு, இவ்வளோதாங்க இருக்கும், இவ்வளோ தொலைவில் ஏசப்பா இருக்கிறார். உன் அற்புதமே கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்குதுங்க. நீ கதவை திறக்கணும், கதவை திறக்கணும். அந்த சின்ன தொடக்கத்தில் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் காத்திருக்கிறது, அற்புதம் காத்திருக்கிறது, வல்லமை காத்திருக்கிறது, உன் தேவைகள் காத்திருக்கிறது, சந்திக்கப்படும்படி வழிகள் திறக்கும். வனாந்திரத்திலே அழுகிற ஆதியாகமம் 21 ஆகார் அழுகிறாள். அவள் எந்த இடத்துல அழுதுகிட்டு இருக்காளோ அதே இடத்துல தான் துறவு இருக்கப்பா. கண்ணு குருடா இருக்குது ஆகாருக்கு, கண்ணை திறந்தா அங்கே துறவு பக்கத்திலே இருக்குது. இந்த செய்தி கேட்கிற சகோதரி, உன் அருகிலே என் ஆண்டவர் ஒரு துறவை ஆயத்தப்படுத்தி ஏற்கனவே வச்சுட்டார். உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? விசுவாசத்தோடு அவரிடத்தில் ஜெபித்தால் போதும். ஆண்டுடைய வார்த்தையை கவனிங்களேன், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உன்னுடைய சின்ன தொடக்கம் அது விசுவாசமாக இருக்கலாம். சின்ன தொடக்கம் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு அதிகாலை ஜெபம் பண்ணுற தொடக்கமாக இருக்கலாம். ஒரு சின்ன தொடக்கமாக எதுவாக இருக்கலாம்? டெய்லி ஒரு 2 அதிகாரம் பைபிள் வாசிட்டு தான் அந்த நாளை தொடங்கணும்னு சொல்லியா இருக்கலாம். பிஸ்னஸ்மேன், இந்த வார்த்தையை கேட்குறீங்களா? நீங்கள் கடையை திறந்தவுடனே கல்லாப்பட்டி கட்டு நேர் முழங்கால் போட்டு 1 நிமிஷம் ஜோம் பண்ணிட்டு நீங்கள் அந்த பிஸ்னஸை தொடங்கி பாருங்கள். ஒரு சின்ன தொடக்கமாக இருக்கட்டுமே, எதை செஞ்சாலும் ஒரு சின்னதாக ஜெபிச்சுட்டு அந்த காரியத்தை தொடங்கி பாருங்கங்க. அல்லையிலோ சகையுடைய வாழ்க்கையில் சிறிய தொடக்கம் என்ன தெரியுமா? அவன் ஆசை மனசுக்குள்ளே வருது. இயேசு எப்படிப்பட்டவருங்கிற அந்த ஆசையில் அவன் ஸ்மால் ஸ்டார்ட் என்ன தெரியுமா? போய் காட்டுத்தி மரத்தில் ஏறி நான் அவரை பார்க்கணுன்னு சொல்லி உட்கார்றான். அவ்வளோதாங்க, அந்த சின்ன தொடக்கம் போதுங்க. அவர் தான் வந்துடுவார்ல, நீ இருக்கிற இடத்துக்கு வந்துடுவார். சகைவை கீழே இறங்கி வாப்பா, நான் உன் வீட்டில் தங்கணும். அவர் கூப்பிட்டு உன் கூட வீட்டுக்கு வந்துடுவார். இந்த செய்தி கேட்கிற சகோதரே, இந்த சகைவு சிறிய தொடக்கம் ஆசையோடு தேடினது போல இன்றைக்கு நீ தொடங்கிப்பார். என் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார் ஐயா. இந்த கிராம மிஷனரி இயக்க ஊழியங்கிறது என்ன தெரியுமா? ஒரு சின்ன தொடக்கம் தாங்க. என்ன தொடக்கம்? ஏசப்பா டாக்டர் கைவிடப்பட்ட என்னை சுகப்படுத்தி என் கண்ணீரை துடைச்சார். என் கண்ணீரை துடைச்சவர் கண்ணீர் வடிக்கிறார். அப்போ நான் என்ன செய்யணும்? அவருக்காக ஏதாவது செய்யணும். அவர் கண்ணீரை துடைக்கணும். ஒரு கிராமத்துக்கு போயிட்டேங்க. சின்ன தொடக்கம்தான். கையில் பைபிள் கிடையாது, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு கிடையாது, ஒரு வசனம் எனக்கு தெரியாது. ஏன் மனசில் உள்ள வாஞ்சேனா என்ன? என் கண்ணீரை துடைச்சவர் கண்ணீர் வடிக்கிறார். நான் தொடங்கிட்டேங்க ஊழியத்தை குறைஞ்சிட்டேன். பாவம் அவர் அழுகிறார்ல, ஏசப்பா அழுகிறார்ல, ஜனங்கள் என்ன அறியலைன்னு தானே அழுகிறார். நாம் போய் சொன்னால் தானே ஜனங்கள் தெரியும். நான் ஒரு கிராமத்துக்கு போயிட்டேங்க. யார் வீட்டுக்குள்ளே வெளியே வாங்கன்னு சொல்லி ஏசப்பா பற்றி சொல்லுவேன். ஏசப்பா நமக்கு நல்லது செய்வான்னு சொல்லுவேன். எவ்வளோ தாங்க. ஒரு வீட்டில் ஒரு அம்மாவுக்கு ஓதி விடுன்ட்டாங்க. ஒரு அம்மா கட்டில் படுத்து கிடக்காங்க. சொந்தக்காரங்கள்லாம் செத்து போயிடுவான்னு பார்த்து கிடக்கு. எல்லாம் சுற்றி பார்க்க வந்திருக்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, கிறிஸ்தவங்க ஓதி விட்டாங்கன்னா நல்லது நடக்குன்னு கேள்விப்பட்டிருக்காங்க. அந்த அம்மா கொஞ்சம் ஓதி விடு தம்பிங்கிறாங்க. எனக்கு ஓதவே தெரியாதுன்னு நீங்கள் நம்புங்க நல்லது செய்வான்னு கிளம்பிட்டா ஒரு ஆள் சட்டையை பிடிச்சி அடிக்க வந்துட்டார். கட்டில் இருக்கிற அம்மாவை தெருவில் வந்து வச்சுட்டார். தெருக்காரங்கள்லாம் கூட்டிக்கிட்டாங்க. ஒழுங்காக ஓதுறியா இல்லையாடாங்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் வாயா வழிக்கு போது சிலையை ஓதி போட வேண்டியதான். ஓதுறேன்னா ஜெபம் பண்ணுறதான். இன்றைக்கி ஜெபம் பண்ணுறக்கே சோம்பேறிப்பட்ட என்னங்க டாக்டர்கிட்ட போய் சும்மாவே உட்கார முடியுமா? கொஞ்சம் உடம்பு சரியில்லை, என்ன செய்யுது?
கம்முன்னு இருக்க முடியும். சொல்லணும் இல்லை, வாயை திறக்கணும் இல்லை. இந்த செய்தி கேட்கிற சகோதர சோரி, உனக்கு பெரிய டாக்டர், நானே பரிகாரியாய் கர்த்தர் என்று சொல்லுகிற டாக்டர் உன் பக்கத்தில் தான் இருக்கிறார். நீ வாய் திறந்து அவன்கிட்ட பேசணும், உன்னை தாழ்த்தணும், நீ ஜெபிக்கணும். உன் இருதயத்தை ஊற்றி அண்ணாளை போல நீ ஜோமணிப்பார். ஆண்டவர் அற்புதம் செய்வாருங்க. உன் பிரச்சனைகளை அவர்கிட்ட சொல்லணுங்க. அதை தான் விரும்புகிறார். நீங்கள் நம்புங்க, நல்லது செய்வாருன்னு சொல்லி பார்த்தேங்க. அல்ல, எனக்கு ஜெபிக்க தெரியாதுன்னு சொல்லி பார்த்தேன். அவங்க எல்லாம் சுற்றிலும் நின்று ஒழுங்காக ஓதுறியா இல்லாட்டி அடிப்படான்னு சொல்லிட்டாங்க. வேறு வழியெல்லாம் கழுத ஓதி போட வேண்டியதான், காசா பணமாக வாயை வலிக்கு போகுதுன்னு சொல்லி கட்டில் இருக்கிற அம்மா போத்து கண்ணை மூடி ஜோம் பண்ண தெரியும். கண்ணை திறந்துக்கிட்டே, ஏசப்பா அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை படுத்து கிடக்காங்க, என்னமா செஞ்சு சரிப்படுத்திருக்கேன்னு சொன்னங்க. அவ்வளோதாங்க, சின்ன தொடக்கம், ஒரு சின்ன ஜெபம். கண்ணை திறந்துக்கிட்டே ஜெபம் பண்ணுங்க. சாக கடந்த அந்த தாயார் உயிரோடு கூட எழுப்பினார். அல்லேலூயா. பார்த்தா திடீர்னு உருண்டு பரண்டு கத்தி கதறி கட்டிலேருந்து கீழே விழுந்து என்னமோ நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேங்க. கொஞ்சம் நேரத்தில் அவங்க நிசப்தம் ஆயிட்டாங்க. ஒரு ஆள் மூச்சு பிடிச்சி பார்த்தா மூச்சு இல்லைன்ட்டார். அவ்வளோதான், செத்து போயிட்டா, நம்மளை எல்லோரும் அடிச்சு போட ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஒரு ஆள் செம்பில் தண்ணி கொண்டு வந்து முகத்தில் ஊற்றுனார். கொஞ்சம் நேரம் கழித்து கண்ணு முழிச்சு பார்த்தாங்க, பேச ஆரம்பித்தாங்க, எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. என்னுடைய சின்ன தொடக்கமே அந்த ஒரு சின்ன அற்புதத்தில் இருந்து தான் ஆரம்பித்தது. ஜெபிக்கவே தெரியாமல் ஜெபம் பாருங்க, அதில் தான் ஆரம்பித்தது. இந்த செய்தியை கேட்கிற சகோதர சோரி, உன்னுடைய இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு தொடக்கத்தை நீங்கள் செய்யுங்களேன். அது உங்களுடைய ஜெப வாழ்க்கையாக இருக்கலாம், கொடுக்கிறதாக இருக்கலாம், ஊழியம் செய்கிற ஒரு சின்ன ஒரு தொடக்கமாக இருக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, சிறிய தொடக்கம் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த பாடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் சின்ன ஒரு தொடக்கத்தை ஆரம்பிக்க உதவி செய்வீரா. சகையை போல வாஞ்சியோடு மேடி தேடுகிற அந்த தொடக்கமாக இருக்கட்டும். ஒவ்வொரு நாள் அதிகாலை எழுந்தவுடன் ஜெபிச்சுட்டு தான் அந்த நாளை தொடங்கணுங்கிற அந்த ஒரு சின்ன தொடக்கமாக இருக்கட்டும். எங்களுக்காக வாசல் படியில் நின்றுக்கிட்டு இருக்கீங்களே, காத்துக்கிட்டு இருக்கீங்களே, கதவை திறக்கிற அந்த ஒரு சின்ன தொடக்கமாக இருக்கட்டும். யாரெல்லாம் இப்படி ஒரு சிறிய தொடக்கத்தோடு விசுவாசத்தோடு உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, அதில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்யும். அவருடைய குறைவுகளை நிறைவாக மாற்றும், அவருடைய வியாதிகளை சுகப்படுத்தும். கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்கச்சி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். என்னோடய பேர் அருண் ஐயப்பன். எங்கள் குடும்பத்தில் நான் 4வது பிள்ளையாக பிறந்தேன். எனக்கு 3 அக்கா, நான் ஒரே ஒரு பையன். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தோம். எங்களுடைய காலங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவை யாராவது சொல்ல வந்தாங்களோ நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்படிப்பட்ட குடும்பத்தில் வளர்ந்து வந்தோம். எனக்கு ஒரு 19 வயசு இருக்கும்போது முதலாக நாங்கள் ஆலயத்துக்கு போனேன். முதலாக ஒரு ஆலயத்துக்கு போகும்போது ஒரு சுவத்தில் வசனம் எழுதிருந்துச்சு. பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி உன் தகப்பனே உன் தாயும் நீ கனம் பண்ணுவாயாக என்ற ஒரு வசனத்தின்படி. இந்த வசனத்தில் எழுதினோடனே என்னைய சர்ச்சுக்கு அனுப்பின எங்கள் ஓனர் பின்னாடியே பார்த்தாரு. பார்க்கும்போது நான் சொன்னேன், அண்ணே இந்த வசனம் என்னமோ சொல்லுதுனே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லும்போது, உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ பண்ணுற எல்லா சேட்டைகளும் எனக்கு தெரியும், நீ உங்கள் அம்மா அப்பாவை மதிக்காதது, நீ செய்கிற எல்லா காரியத்தையும் அதுக்கு மேலே இயேசு நீ பார்த்து கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லி அவங்கள ஒரு விஷயம் அவங்க இயேசுவை பற்றி என்கிட்ட சொன்னாங்க. இதை கேட்ட உடனே இதெல்லாம் நான் கீழ்ப்படினும், எங்கள் அம்மா அப்பா பேச்சை நான் கேட்கணும்னு சொல்லி நான் அதை உடனே ஏற்றுக்கொண்டு எங்கள் அம்மாட்ட போய், அம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேம்மா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் உங்களுக்கு கீழ்ப்படிவேம்மா, இனிமேல் நான் அப்படின்னா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, கிறிஸ்தவன்ட்டனா பேசக்கூடாது, கிறிஸ்தவங்கள்லாம் மதம் மாற்றிடுவாங்க, கிறிஸ்தவன்கிட்ட போய் வேலை செய்யக்கூடாது, நீ வெளியூரில் போய் நல்லா சம்பாரித்து கை நிறைய காசு கொண்டு வரணும், அடுத்த அக்காவுக்கு கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னாங்க. நான் 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்னுடைய மூத்த அக்கா சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. நான் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்னுடைய 2வது அக்காவை எங்கள் அம்மா திருமணம் பண்ணி வச்சாங்க. கடைசியாக எங்கள் ஒரு அக்கா இருந்தாங்க. அந்த அக்காவுக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு காசு இல்லாமல் இருந்த சூழ்நிலையில் நான் போய் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்கலான்னு சொல்லி நான் கை நிறைய சம்பாதிக்கலான்னு வெளியூருக்கு போய் நிறைய சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்தேன். திருப்பி போயிட்டு வான்னு சொன்னாங்க. திரும்பி நான் கை நிறைய சம்பாதிக்கலான்ட்டு போயிட்டு வரும்போது என்னுடைய பாதம் வீங்கி போய் இருந்துச்சு. என் கை காலெல்லாம் வீக்கத்தோடு இருக்கும்போது எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு என்னமோ பண்ணுது அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மாவுக்கு அந்த பார்க்கணும் நேரம் இல்லை, பயங்கர பிஸியாக இருந்தாங்க, கல்யாண வேலை ஓடிக்கிட்டு இருக்கு, இப்போ என்ன உனக்கு உடம்பு சரியில்லைன்னு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கும்போது என்னுடைய கை கால் வீக்கத்தோடு இருந்து ஒரு நாள் முகமும் வீங்கி போச்சு, பயங்கர குண்டாகிட்டேன், ஒரு 93 கிலோ ஆகிட்டேன். இதுக்கப்புறம் என்னால் வெளியேனா போக முடியாதுமா, இதுக்கப்புறம் என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஹாஸ்பிட்டலில் போய் என்ன நடக்குது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு வரலான்ட்டு ஒரு செக்கப் போனால் கேன்சர் 4வது ஸ்டேஜ்னு சொன்னாங்க. அவ்வளோதான், இவன் செத்து போயிடுவான், இவன் 4வது ஸ்டேஜில் இப்போ கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் ஒரு லெட்டர் எழுதி கிழிச்சு கையில் கொடுத்துட்டாங்க. அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு கொண்டு போங்க, அப்படின்னா தான் அவனுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு நான் அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு போனேன். அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. எனக்கு 13ஆம் நம்பர் டோக்கன் கொடுத்தாங்க. வரிசையில் உட்காந்துட்டு இருக்கும்போது 13ன்னு கூப்பிடும்போது நான் நேராக உள்ளே போனேன். என் உடம்பெல்லாம் தொட்டு பார்த்துட்டு சொன்னாங்க, ஏன் இவ்வளோ நாள் கழிச்சு வந்த, யாரை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மா பார்க்க வந்தேன். எங்கள் அம்மா அந்த இடத்துல இல்லை, எந்திரிச்சு போயிட்டாங்க. அப்போ தெரியும் எங்கள் அம்மா அந்த இடத்துல இல்லைன்னு சொல்லி எங்கள் டாக்டர்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் நிற்கும் போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோன்னு சொல்லி அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. 6 மாதமாக ட்ரீட்மெண்ட் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சொந்த பந்தம் யாருமே வரல, நீ பார்க்குறதுக்கு யாருமே வரல. ஏசு ஒரு தடவை கூப்பிட்டு பாரு, ஏசுவை நம்பு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் உங்கள் சாமி உங்களை காப்பாற்றும், என் சாமி என்னையை காப்பாற்றுன்னு சொல்லி சொன்ன நாட்கள் உண்டு. அப்படின்னா இருக்கும்போது ஐசியூ ரூமில் கொண்டு போய் போட்டாங்க. மூச்சு பேச்சு எதுவுமே கிடையாது, செத்து போயிடுவான், செத்துட்டு அவனை புதைச்சிடணும் அப்படின்ற சத்தம்லாம் கேட்டுச்சு. அப்படி ஒரு சூழ்நிலை தான் ஒரு ஃபோனில் ஏசு உன்னை நேசிக்கிறார், ஏசு உனக்கு சுகம் தருவார், நீ என்னை பார்க்க வருவேன்னு சொன்ன ஒரே ஒரு சத்தம் எனக்கு கேட்டுச்சு. அந்த சத்தம் கேட்டதுன்னு நான் எந்திரிச்சு உட்காந்துருந்தேன். டாக்டர்கிட்ட சொன்னேன், ஏசு எனக்கு சுகம் தந்துட்டார், எனக்கு ஏதோ ஒரு அற்புதம் நடந்துடுச்சு, எனக்கு என்னமோ நடந்துச்சு, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். டாக்டர்ஸ் யாருமே நம்பலை. இவன் செத்து போயிடுவான்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிவிட்டாங்க. நான் சொந்த ஊருக்கு வந்தேன். எங்கள் அம்மா என்னை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏசுவை ஏற்றுக்கொள்கிறதா இருந்தால் எங்கள் வீட்டுக்கு வராதான்னு சொன்னாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை தான் நான் ஒரு சர்ச்சில் போய் எப்படியாவது நான் ஏசப்பாவை தெரிஞ்சுக்கிட்டேன், ஏசப்பா என்னை காப்பாற்றுவாருன்னு சொல்லி நான் ஏசப்பாவை மட்டும் பின்பற்றினேன். இன்றைக்கு வரைக்கும் நான் ஒரு மாத்திரம் மருந்து சாப்பிட்றதில்ல. ஆண்டவர் அப்படிப்பட்ட சுகத்தை கொடுத்துருக்குறார். அப்படிப்பட்ட சுகத்தை கொடுத்த தேவன் உங்களுக்கும் அப்படி சுகத்தை கொடுப்பார் என்று நீங்களும் நம்புங்க. இதே போல் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு இருக்கும்போது நான் அதே சர்ச்சில் இருந்து அந்த சர்ச்சில் உள்ள ஊழியத்தை பார்த்துட்டு இருக்கும்போது யாரை அனுப்புவேன் யார் என் காரியமாய் போவான்னு சொல்லி ஒரு சத்தம் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கும். அப்படி ஊழியத்துக்கு போகணும் நான் நினைக்கும் போதெல்லாம்
ஊழியத்துக்கு போகிறதுக்கு எனக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல் இருந்துச்சு. சும்மா ஒரு நாள் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நோட்டீஸ் பார்த்தோம், வாலிபர் முகாம் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் பார்த்தோம். அந்த வாலிபர் முகாம் நோட்டீஸை பார்த்தோன்னே இதுக்கு போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி டேட்டை பார்த்தா டேட்டு முடிஞ்சு போச்சு, இந்த மீட்டிங்கே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கும்போது அதே மீட்டிங்கில் நடந்த ஒரு சாட்சி புக் என் கைக்கு கிடச்சிது. இந்த கடிதம் உங்களிடத்தில் கிடைச்சது தேவ சித்தமே அப்படின்னு எழுதியிருந்துச்சு. அந்த ஒரு வார்த்தை படித்தோன்னே இந்த கடிதம் என்கிட்ட கிடைச்சது தெய்வ சித்தந்தான் அப்படின்னு சொல்லி நான் ஏற்றுக்கொண்டு மின் பக்கத்தை படிக்கும்போது இயேசு அழுது கொண்டிருக்கிறார். அவருடைய கண்ணீரை துடைக்க யார் வருவீர்கள்னு சொல்லி கேட்கும்போது அன்னைக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, இது உமக்கு சித்தமானால் என்னையை அனுப்பும் ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஒப்பு கொடுத்தேன். இதே போல் எங்கள் ஊர்லேருந்து நான் விருதுநகருக்கு வந்தேன். விருதுநகருக்கு வந்து டேவிட் கணேசன் அண்ணனை பார்த்து, அண்ணே எனக்கு பைபிள்னால் படிக்க தெரியாதுண்ணே, அண்ணே எனக்கு பாட்டுனா படிக்க தெரியாதுண்ணே, நான் எப்படியாவது ஊழியம் செய்யணும்னு சொல்லும்போது ஒன்றுமே வேண்டாம் நீ வந்தால் போதும்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட ஊழியத்தில் நான் 10 வருஷமாக ஊழியம் செஞ்சிட்ருக்கிறேன். இப்போ நான் சேலம் பகுதியில் ஊழியம் செஞ்சிட்ருக்கேன். எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உங்களுக்கு பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும்ல குட்டீஸ்? இந்த நாளில் அக்கா வந்து உங்களுக்கு நல்ல பாட்டு சொல்லி தர போகிறேன். அது என்ன பாட்டுனா, பைபிளில் பேதுரு அண்ணனும் யோவான் அண்ணனும் ஆலயத்துக்கு போகும்போது என்ன அற்புதம் நடந்துச்சு என்றதான பாட்டை தான் நாங்கள் இப்போ எல்லாம் பாடி உங்கள் சமூகத்தில் வந்து அது ஆக்ஷனாக நான் கற்றுக்கொள்ள போகிறீங்க. கற்றுக்கொள்ளலாமா? இப்போது அக்கா நான் பாடுறேன், நம்ம எல்லாரும் ஆக்ஷனோடு இந்த பாடலை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். பேதுரு யோவான் இருவரும் தேவாலயம் சென்றனர். பேதுரு யோவான் இருவரும் தேவாலயம் சென்றனர். ஊனமான சப்பானியும் அங்கே உற்சாகமாய் பிச்சை கேட்கிறான். ஊனமான சப்பானியும் அங்கே உற்சாகமாய் பிச்சை கேட்கிறார். உற்று பார்த்து ஒன்றுமில்லை, உள்ளதை நான் தந்திடுவேன், உயிர்த்தெழுந்த இயேசு நாமத்தில் எழுந்து நட. உற்று பார்த்து ஒன்றுமில்லை, உள்ளதை நான் தந்திடுவேன், உயிர்த்தெழுந்த இயேசு நாமத்தில் எழுந்து நட. சப்பானி எழுந்தான், மூவரும் தேவாலயம் சென்றனர். சப்பானி எழுந்தான், மூவரும் தேவாலயம் சென்றனர். நான் இன்னைக்கு சொல்கிறேன், சில கிறிஸ்தவங்க பைபிளில் இருக்குது, பைபிளில் இப்படி சொல்லியிருக்கு, அப்படியாக்கும், பைபிளில் சொல்லியிருக்காக்கும். ஒரு தேவதூதன் வந்து என்கிட்ட நேற்று சொன்னார்னா ஆன் வாய் பழந்து கேட்பாங்க. நான் சொல்கிற புரியுதா? பைபிளில் இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் எக்ஸைட்மெண்ட் இருக்காது. ஆமாம், பைபிளில் இருக்காக்கும், எங்களுக்கு தெரியாதாக்கும். ஒரு தூதன் வந்து என்கிட்ட பேசினார், என்னன்னு சொன்னார். இது வந்து அநேகருடைய மனநிலையாக இருக்கிறது, தப்பு இல்லை. என்கிட்ட ஒரு தேவதூதன் பேசி அதை கேட்கறதுக்கு ஆசையாக இருப்பதில் தவறில்லை. அந்த கூடுதல் எக்ஸைட்மெண்ட், அதில் ஏதோ இன்னும் புதுசாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நாவலிட்டி, புதுமையை தேடக்கூடியது அநேக கிறிஸ்தவருடைய ஒரு பலவீனம். ஒரு தேவதூதன் வந்துட்டாப்புல, எனக்கு ஒருவேளை கண்ணு அப்படி திறந்திருக்கும் போது சொப்பனத்தில் வந்தால் கூட பரவாயில்ல, எதையோ நம்ம கனவு கண்டுட்டோம்னு நினச்சிக்கலாம். திடீர்னு பூட்டி இருக்கிற ஒரு ரூமுக்குள்ளே ஒரு தூதன் போல ஒருத்தர் வந்து சொல்லிட்டா எல்லாம் நம்ம நம்பிடலாமா? இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்குறோம். ஒரு இடத்துல சொல்கிறாரு, சாத்தானும் என்ன செய்ய முடியும்? ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரிக்க முடியும். ஹி கேன் டிரான்ஸ்ஃபார்ம், ஏமாற்ற முடியும்னு பார்க்குறோம். இங்கே பவுல் சொல்கிறாரு கலாத்தியருக்கு, இல்லை ஒரு தேவதூதன் வந்து எங்களுக்கு இதை வெளிப்படுத்தினார்னு எதையாவது நீ சொல்லி நீ ஏமாந்துராத, அப்படி வந்தால் அந்த தூதனும் சபிக்கப்பட்டிருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நம்மளை பார்க்குற அநேகர் பேசலாம், உனக்கு ஒரு தாளந்து இல்லை, உனக்கு எந்த திறமையும் இல்லை, உன்கிட்ட விரும்பப்படத்தக்க அழகு இல்லை, உன்னிடத்துல எந்த ஞானமும் இல்லை. உங்களை பெற்றவங்க பேசலாம், உங்களை ஊழியத்துக்கு நான் அனுப்பினவங்க பேசலாம். அமெரிக்க நாட்டு ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் அவங்க பதவி ஏற்ற உடனே அந்த நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் அவரை ஏளனமாக பேசினாங்களாம். இவருக்கு ஒன்றும் அழகு இல்லை, இவர் எப்படி நம்முடைய தேசத்தை ஆளுகை செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கூட்ட மக்கள் சொன்னாங்களாம். ஒரு கூட்ட மக்கள் சொன்னாங்களாம், இவர் ரொம்ப படித்தவரெலாம் இல்லையே, எப்படி நம்முடைய தேசத்தின் ஜனங்களை வந்து சரியான பாதையில் இவர் வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லி இன்னொரு கூட்ட மக்கள் பேசினாங்களாம். இன்னொரு கூட்ட மக்கள் சொன்னாங்களாம், இவருக்கு எந்த திறமையும் கிடையாது,
எந்த பின்னணியும் கிடையாது. இவர் பேக்ரவுண்ட் இல்லாதவர், எந்த டேலண்ட்டும் இல்லாதவர். இவர் இவ்வளோ பெரிய தேசத்தை, இவ்வளோ ஒரு அழகான தேசத்தை, ஞானவான்கள் நிறைய இருக்கிற ஒரு தேசத்தை இவரால் எப்படி ஆள முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் மக்கள் பேசினாங்களாம். ஒவ்வொரு கூட்டமும் ஒவ்வொரு விதமாக அவரை பேசினாங்க. அவருக்குள்ளாகவே இப்படிலாம் மக்கள் பேசுகிறாங்களே, நான் எப்படி இந்த தேசத்தை நான் ஆளுகை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு பயம் வந்ததான். ஆனால் அந்த பயத்தின் மத்தியிலையும் ஆண்டவரை அதிகாலையில் சந்திக்கணும், என்னுடைய முதல் நேரத்தை அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுத்தாராம். காலையில் எழும்பின உடனே என்னுடைய முதல் நேரம் இயேசுவுக்கு தான், நான் முதல்ல சந்திக்கிற நபர் இயேசுவாக தான் என் வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாலிப வயதில் எடுத்த தீர்மானத்தை அமெரிக்க நாட்டு ஜனாதிபதி ஆன பிறகும் அந்த தீர்மானத்தில் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பின உடனே அதிகாலையில் ஆண்டோடைய சமூகத்தில் அவர் காத்திருப்பாராம். எனக்கு ஞானம் இல்லை சுவாமி, எனக்கு திறமை இல்லை சுவாமி, இந்த ஜனங்களை வழிநடத்துவதற்கு எனக்கு எந்த தகுதி இல்லை சுவாமி, ஆனால் நீங்கள் மாத்திரம் என் கூட இருந்துட்டீங்கன்னா போதும், எனக்கு உதவி செஞ்சிட்டா போதும், இந்த நாட்டை நான் ஆளுகை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டோடத்தில் அதிகாலையிலே காத்திருந்தாராம். அதிகாலையிலே ஆண்டோடைய சமூகத்தில் அவர் காத்திருந்து ஜெபித்து அவரிடத்துல இருந்து ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளையும் அவர் நடத்தும் பொழுது கர்த்தரே அவரோடு கூட இருந்தாராம். அவர் அந்த நாட்டை ஆளுகை செய்யலையா, ஆண்டவரே அந்த நாட்டை ஆளுகை செய்தாராம். அவரே ஜனாதிபதியாக ஆண்டவரே இருந்தார் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை பார்க்கிற அநேகர் பேசலாம், உனக்கு ஒரு தாளந்து இல்லை, உனக்கு எந்த திறமையும் இல்லை, உன்கிட்ட விரும்பப்படத்தக்க அழகு இல்லை, உன்னிடத்துல எந்த ஞானமும் இல்லை, எந்த ஒர்க்கை கொடுத்தாலும் நீ சரியானபடி நீ செய்ய மாட்டேங்கிறியே, நீ அதில் தோத்து தான் போற, உனக்கு எந்த இதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிறவங்க உங்களை பேசலாம், உங்களை பெற்றவங்க பேசலாம், உங்களை ஊழியத்துக்கு நான் அனுப்பினவங்க பேசலாம். ஆனால் உங்கள் கூட இருக்கிற தேவன் மிகவும் பெரியவர், உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய வசனம் சொல்கிறது. அவருடைய சமூகத்தில் வாஞ்சியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தம்முடைய கிருபையினால நிரப்பி, தம்முடைய வல்லமையினால நிரப்பி, தம்முடைய வரங்களினால நிரப்பி ஊழியத்திலே வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமீன் வில்லேஜ் டிவி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். மிஷனரிகளின் வாழ்க்கை வரலாறு நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க போகிற மிஷனரியின் பெயர் ஹோரி டென்பூம். இவர் நெதர்லாந்து நாட்டில் உள்ள ஹார்லே பகுதியில் 1892 ஆண்டு ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி பிறந்தார். இவரது தகப்பனார் ஹஸ்பர் டென்பூம் கடிகார கடை வைத்திருந்தார். பெட்சி, வில்லம், நோலே ஆகியோர் ஹோரி டென்பூமுடன் பிறந்தவர்கள். டென்பூம் குடும்பத்தினர் டச்சு சீர்திருத்த சபையின் அங்கத்தினர்கள் ஆவர். அவர்கள் அனைவரும் யூதர்களை இயேசுக்குள்ளாக வழிநடத்துவதில் பெரும் பங்கு வகித்தனர். அவரது சகோதரர் வில்லம் டச்சு சீர்திருத்த சபையில் யூதர்களை ஆண்டோருக்குள்ளாக வழிநடத்துவதற்காக மிஷனரியாக நியமிக்கப்பட்டார். 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த டென்பூம் தாத்தா யூதர் கிறிஸ்தவர்களுடைய உறவுகள் மேம்பட பல முயற்சிகளை மேற்கொண்டார். 2ஆம் உலக போரின் தொடக்க காலத்தில் ஜெர்மனி பகுதியில் வாழ்ந்த யூதர்கள் பல இன்னல்களுக்கு ஆளாகினர். மருத்துவர்கள், யூத வழக்கறிஞர்கள் புறக்கணிக்கப்பட்டனர். யூதர்கள் அல்லாதவர்களை திருமணம் செய்து கொள்ள தடை விதிக்கப்பட்டது. யூதர்களின் குடியுரிமை பறிக்கப்பட்டது. 2ஆம் உலக போர் தொடங்கிய போது ஜெர்மன் பகுதியில் வாழ்ந்த யூதர்களை நாசிஸ் படையினர் மிகவும் துன்புறுத்த தொடங்கினர். யூதர்கள் அல்லாதவரை திருமணம் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டது. யூத மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள் புறக்கணிக்கப்பட்டனர். யூதர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. யூதர்களின் குடியுரிமை அகற்றப்பட்டது. இவ்வாறாக பல இன்னல்களுக்கு ஆளாகின யூதர்கள் இதற்கும் மேலாக ஒரு நாள், குறிப்பிட்ட நாள் குறிக்கப்பட்டது. அவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தும்படியாக ஒரு நாள் குறிக்கப்பட்டது. இதனை அறிந்த யூதர்கள் தங்கள் உயிர்களை காப்பாற்றிக் கொள்ள பல்வேறு இடங்களுக்கு ஓடினர். தங்களுக்கு புகலிடம் இல்லாத அநேக யூதர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் நினைத்த நேரத்தில் டென்பூம் குடும்பத்தினர் அவர்களுக்கு புகலிடம் கொடுத்தனர். 1944ஆம் ஆண்டு டென்பூம் குடும்பத்தினர் யூதர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததற்காக சிறையில் அடைக்கப்பட்டனர். டென்பூம் குடும்பத்தினர் நேரடியாக இயேசுவின் அன்பை குறித்து யூதர்களிடம் பேசவில்லை. மாறாக தங்கள் வாழ்க்கை முறை அவர்களை மாற்றும் என்று நம்பினர். அதன்படியே அங்கு வாழ்ந்த
500க்கும் மேற்பட்ட யூதர்கள் இயேசுவை இவர்களின் வாழ்க்கை மூலம் அறிந்து கொண்டனர். அங்கு வாழ்ந்த ஒரு மனிதர் தனது புத்தகத்தில் அவர்கள் இயேசுவை எங்களுக்கு அறிவிக்கவில்லை, மாறாக அவர்கள் வாழ்ந்து காட்டினர் என்று குறிப்பிட்டுள்ளார். 1944ஆம் ஆண்டு சிறையில் அடைக்கப்பட்ட டென்பூம் குடும்பத்தினர் 2 வாரங்களுக்கு பின்பு சிறையில் அடைக்கப்பட்ட டென்பூம் குடும்பத்தினரின் தகப்பனார் 2 வாரங்களுக்குள்ளாக அங்கு மரித்து போனார். பின்னர் அவரது சகோதரி பெட்சியும் வியாதிக்குள்ளானாள். சில மாதங்களுக்கு பின்பு அவரும் பல இன்னல்களுக்கு ஆளாகி மரித்து போனார். 1944ஆம் ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி ஹோரி டென்பூம் விடுதலையாக்கப்பட்டார். பின்னர் அவர் உலகின் பல்வேறு இடங்களுக்கு சென்று இயேசுவின் அன்பை தமது பேச்சுக்களின் மூலமாக பலருக்கும் வெளிப்படுத்தினார். பின்னர் 2 வருடங்களுக்கு பின்பு ஜெர்மனி திரும்பிய டென்பூம் தன் குடும்பத்தினரை கொடுமைப்படுத்திய 2 ஜெர்மானிய வீரர்களை சந்தித்தார். அவர்களை மன்னித்து அதன் மூலம் இயேசுவின் அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அவர்களில் ஒருவர் தனது சகோதரி பெட்சியை மிகவும் சிறையில் கொடுமைப்படுத்திய வீரராவார். பின்னர் அவர் தனது சுயசரிதையை த ஹைடிங் பிளேஸ் என்ற நூலில் எழுதியுள்ளார். அதில் தன் நம்பிக்கையை காத்துக் கொள்வது, உண்மையான இரக்கம் காட்டுவது, நினைத்து கூட பார்க்க முடியாத துன்பத்தின் நேரத்தில் உண்மையான மன்னிப்பை வழங்குவது போன்ற குறிப்புகள் ஒவ்வொரு வாசகரையும் தொடுகின்றன. பின்னர் 1977ஆம் ஆண்டு தனது 85வது வயதில் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள பிளசன்டியா பகுதிக்கு அவர் குடிபெயர்ந்தார். பின்னர் 2 வருடங்களுக்கு பின்பு அவர் பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டு 5 வருடங்கள் கழித்து 1983ஆம் ஆண்டு தனது 91வது பிறந்த நாளில் கிறிஸ்துவுக்குள் நித்திரையடைந்தார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. நம்முடைய வெளிச்சம் இருளில் வாழ்கிற அநேகரை இயேசுக்குள்ளாக வழிநடத்தட்டும். ஆமென். தேவனுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று வாஞ்சியோடு இருக்கிறவர்களே, தேவன் என்னை பயன்படுத்தும் காலம் எப்போது என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்களே, இந்த வாய்ப்பு உங்களுக்கானது. நீங்கள் நன்கு எழுதும் தாளந்து பெற்றவர்களா? தேவன் கொடுத்த இந்த தாளந்து பிறருக்கு பயன்படாமல் இருக்கிறதே என்று கவலையோடு யோசிப்பவரா நீங்கள்? கவலையை விடுங்க, இந்த வாய்ப்பு உங்களுக்கானது. நாம் மாதந்தோறும் ஆரம்ப விசுவாசிகளுக்காக வெளியிடும் மோட்ச பயணம் என்ற தின தியான இதழில் எழுதும் ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறோம். நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் தாளந்து மூலம் அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேவ ராஜ்யத்திற்கென்று கூட்டி சேர்க்க முன்வாருங்கள். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் ஜெபத்துடன் தியான பகுதி ஒன்றை ஆயத்தம் செய்து அதை A4 ஷீட்டில் 1.5 பக்கத்திற்கு குறையாமல் எழுதி எங்களுக்கு அனுப்பலாம். இந்த மோட்ச பயணம் இதழானது புதியதாய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கானதால் ஒரு சிறு சம்பவத்தை எழுதி அதை வேத வசனத்தோடு ஒப்பிட்டு அதை விவரித்து கடைசியில் இந்த தியானம் மூலம் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளும் நடைமுறை ஆலோசனை என்ன என்பதையும் குறிப்பிட்டு எழுதி எங்களுக்கு அனுப்பலாம். நீங்கள் ஜெபத்துடன் எழுதும் தியான பகுதி மோட்ச பயணம் என்ற பத்திரிகையில் அச்சடிக்கப்படுவதோடு ஆங்கிலம் உட்பட 8 இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு சமூக வலைத்தளம் மூலம் லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக மாறப்போவது உறுதி. நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். இதுவே அனுக்கிரக காலம், இதுவே இரட்சணிய நாள். ஆம், இதுவே உங்களுக்கான நேரம். விரைந்து செயல்படுங்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். God bless you. பணக்குடியில் லெந்துகால சிறப்பு கூட்டங்கள். தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் பணக்குடி சேகரத்தை சார்ந்த தூய அந்திரேயா ஆலயத்தில் சிலுவை தியான கூட்டங்கள். நாள் மார்ச் 16, 17 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7 மணி கன்வென்ஷன் கூட்டத்திலும் ஞாயிறு காலை 9 மணி ஆலய ஆராதனையிலும் தேவ செய்தி அளிக்கிறார் சகோதரர் பி. ஜேக்கப் சங்கர் அவர்கள். தேவ பிள்ளைகளே, இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிராம மிஷனரி இயக்கத்தின் நாகர்கோவில் கிளையில் கிராம ஆசீர்வாத ஜெப மையம் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது. நாள் மார்ச் 20.
காலை 11:30 மணி அளவில். இடம் ராஜாஸ் பில்டிங் மாடியில், WCC ஜங்ஷன், நாகர்கோவில். பிரதிஷ்டை ஜெபமும் தேவ செய்தியும் சகோதரர் கே. டேவிட் கணேசன் அவர்கள். உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். மேலும் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 8838402959 மற்றும் 9500012042. ஈரோடு, சேலம், திருமண்டலம் CSI ரொசட்டா ஜென் ரப் நினைவாலயம் நடத்தும் லெந்துகால உயிர்மீட்சி கூட்டங்கள். நாள் மார்ச் மாதம் 22, 23, 24, வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில். நேரம் தினமும் மாலை 7 மணி முதல். தேவ செய்தி சகோதரர் கே. டேவிட் கணேசன் அவர்கள். இடம் CSI ரொசட்டா ஜென் ரப் நினைவாலயம், KK நகர், ஈரோடு. ஒவ்வொருவரும் இக்கூட்டத்தில் குடும்பமாய் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள். மேலும் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9698683659 9787768683.